நிஜாமுதீன் சார், ரெண்டு விஷயம் சார். இன்னைக்கு வேற ஓட்டு பண்ணியே ஆகணும் அப்படி நேத்து நைட் வந்து ஒரு நோட்டிபிகேஷனை வந்து இந்தியாவுடைய லா மினிஸ்ட்ரி வெளியிட்டுட்டாங்க. அதனால் 16/4/2026 தேதியிட்ட தினத்தில் இருந்து இந்த உமன் ரிசர்வேஷன் பில் வந்து அந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஓட்டெடுப்பு மட்டும்தான் இப்போ நடக்க போகுது. சரியா? ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை தள்ளி இருக்கிறதா இந்திய அரசு, மத்திய அரசு? நிச்சயமா. அதாவது கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் போட்டுதற்குரிய ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம். இதை வைத்துதான் இந்தியாவை நம்ம வந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறோம். சட்டம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான அது ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். 131வது திருத்தம் என்ற நிலையிலே ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த மாயஜாலம் என்பது எனக்கு புரியவில்லை. இது சாதாரண விஷயம் அல்ல. யாருமே மகளிருக்கான இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது 2023 அது மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு விட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக ஒரு வரையறுக்குட்பட்டு ஒரு என்ன சொல்றது, வார்த்தையை சொல்ல சொல்ல மந்தை போன்று ஒரு பாராளுமன்றத்தை அதிகமான மெம்பர்களை உருவாக்குவதன் மூலமாக சாதாரண ஒரு வகுப்பறை என்று சொன்னால் 40 பேர் இருப்பாங்க. அதுலயே நம்ம எல்லாரும் பேரையும் ஆட்சியரால் சொல்ல முடியுமான்னு சொன்னா சில சடங்குகள் இருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 850 பேரை வைத்துக் கொண்டு ஒரு மந்தையை வைத்துக் கொண்டு செயல்படுதுன்னு சொன்னால் அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பங்கீட்டு டைம் என்ன கொடுப்பார்கள், நேரம் என்ன ஒதுக்கீடு செய்வார்கள், எப்படி இயல்பாக நடக்கும், இவ்வளவு பெரிய விரிவுபடுத்துவதற்கு என்ன தேவை? அப்ப விரிவுபடுத்தித்தான் இப்படி செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு குறிப்பு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறதா? என்ன காரணம்? சரி, ஓகே, தொகுதி மறுவரை செய்ய போகிறார்கள். எந்த அடிப்படையில, எந்த மக்கள் தொகை, எந்த வருஷத்துடைய மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப 59 வரும் என்று வாயால் சொல்கிறார்கள். 59 வரும் என்றதை தீர்மானத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜக தயாராக இருக்கிறதா? தமிழ்நாட்டுக்கு 59 வரும், ஆந்திராவிற்கு 30 வரும் என்று தீர்மானத்தை எழுதி தீர்மானமாக பாராளுமன்றத்தில் சட்டத்தோடு நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறார்களா? நிஜாமுதீன் சார், எனக்கு கிடையாது. அப்ப குறைஞ்சா நிஜாமுதீன் சார், கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு, ஏன்னா இது வந்து நாங்க இந்த விவகாரத்தை 3வது நாளாக நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம் சார். அதனால நேத்து பார்த்தவங்க இன்னைக்கு பார்க்காம இருக்கலாம். அதனால பார்வையாளர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த கேள்வி உங்ககிட்ட, நீங்க ஒரு வழக்கறிஞருங்கிறதுனால நான் கேட்க விரும்புறேன் சார். பில்லுல ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு, இது எந்த அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடத்தப்படும் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் டிசைட் பண்ணும் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. சரியா சார்? எந்த அடிப்படையில் அப்படின்னா தொகுதிகள் எப்படி வந்து மறுவரையறை செய்யப்படும் அப்படிங்கிறத பார்லிமெண்ட் டிசைட் பண்ணும். கமிட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க சார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது நடத்தப்பட போகிறது அப்படின்னா நீங்க இந்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான அறிவுறுத்தல்களில் ஒன்றாக இருந்த இந்த குழந்தை கட்டுப்பாடு, மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும்ட்டு அதை சரியாக நடைமுறைப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்பட போகிறது. நீங்க சொன்னதை சரியா செஞ்சதுக்கு தான் எங்களுக்கு நீங்க இந்த தண்டனையை கொடுக்குறீங்களாங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. அதனாலதான் அவங்க அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ண போறாங்க. இல்ல 2027 நடத்திய பிறகு அதன் அடிப்படையில் செய்ய போறோமா அப்படிங்கிறதும் எதுவும் கிளியரா சொல்லப்படல. ஆனா ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் பார்லிமெண்ட்ல திரும்ப சொல்றாங்க, நாங்கள் வாக்குறுதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், உத்தரவாதத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்க தமிழ்நாட்டை ஒரு மாதிரியாகவும் உத்தரப்பிரதேசத்தை ஒரு மாதிரியாகவும் வேறாகவும் நாங்கள் பார்க்கவில்லை. ஒரே கோணத்தில் தான் இந்த நாட்டினுடைய அத்தனை மாநிலங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் இப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள் போதுமானதா முதல்ல, இல்ல ரிட்டர்ன்ல தான் அது எல்லாமே இருக்கணுமா? அவங்க வார்த்தையிலே வித்தியாசம் இருக்கு. ஓகே, இந்த மறுவரைகள் எல்லாம் பாராளுமன்றத்துடைய டிசைடிங் படி செய்யப்படும் என்று சொன்ன பிறகு இவருடைய வார்த்தைகள் செல்லுபடி ஆகுமா என்பதை அவர்களே யோசித்து பார்க்க வேண்டும். சரி, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன்,
சொல்லிவிட்டு பாராளுமன்ற டிசைன் வழிகாட்டு அடிப்படையில் நடைபெறும் என்று சொன்ன பிறகு என் வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? என் வார்த்தைக்கு மாறி பாராளுமன்றம் முடிவு எடுத்தால் என்ன செய்வது? இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது குடும்ப கட்டுப்பாடு வரும்பொழுது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று தலைவரை வந்து கையை வச்சு தென் மாநிலங்கள் கல்வியறிவு படித்த காரணத்தினால இதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக செயல்படுத்தி விட்டார்கள். அதன் முதல் அடி வரி பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு தென் மாநிலங்களுக்கு வருவாய் குறைவு ஏற்பட்டது. அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாட்டிலிருந்து அதிக வருவாயை ஒன்றிய அரசாங்கம் பெற்றுக்கொண்டு அதை பகிரும் பொழுது, இது உதாரணம் எங்கேயும் போக வேண்டாம், முதல்ல நம்ம ஏற்கனவே உள்ளதையே பார்த்துக்குவோம். எப்படி பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வந்து நிறைய வரி கொடுக்கிறோம், ஆனால் இருந்து திரும்ப பெறக்கூடிய பங்கீடு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கின்ற காரணத்தினால பீகாருக்கு ஒரு மாதிரியாகவும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியாகவும், ராஜஸ்தானுக்கு ஒரு மாதிரியாகவும், உத்தரப்பிரதேச ஒரு மாதிரியா வந்து கொண்டிருக்கிறது. சரி, நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஏற்கனவே நடைமுறை இருப்பதற்கு சகோதரி நாச்சியார் போன்றவர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஓகே சார், அவர் காலத்திலிருந்து வரி குறைஞ்சது. ஓகே சார், ஓகே பண்ண போறாங்க. ஓகே சார், ஓகே. குமார் சார் உள்ளக்கை நெல்லிக்கலம் போல தெரியுது. ஓகே சார், ஓகே. எப்படி பண்ண முடியும்? ஓகே, ஓகே. கூட வாட்ஸ்அப்ல ஒரு கதை பார்த்தேன். சரி சரி. ஒரு தாத்தாவுடைய சொத்தை பங்கு பிரிக்கிறதுக்காக போகும்போது, சரி, குழந்தைக்கு ஒரு ஆளுக்கு 2 பிள்ளை, ஒரு ஆளுக்கு 4 பிள்ளை, அப்பா தாத்தா சொன்னாலும் 6 பங்கா போடுன்னு. சரிங்க சார், சரி. ஓகே சார், ஓகே ஓகே, பேசலாம் சார். வணக்கம் நிஜாமுதீன் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். நிஜாமுதீன் சார், ராகுல் காந்தி இன்று பேசினார் சார். இன்று பேசும்போது அவர் சொன்னாரு, இந்த மசோதா தோற்று போகும், இது ஜெயிக்காது அப்படின்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை முழுவதுமாக திரும்ப பெற வேண்டும் என்றார். இதை திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி சொன்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவரைத்தான் இங்க ராகுல் காந்தி நன்றாக பேசினார், ஸ்டாலின் அப்படி பேசல அப்படிங்கிற ஒரு வாதத்தை திருமதி நாச்சியால் சுகந்தி முன்வைத்தார். எனக்கு அந்த வித்தியாசம் புரியல சார், தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது திரும்ப பெறுதல் என்பதற்கும் தோல்வி அடையக்கூடும் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நான் சொல்றது என்னண்டா, பாஜகவை பொறுத்தவரை இவர்கள் தாம் தோல்வியடையும் என்பது முன்கூட்டியே தெரியும். கடந்த ஆட்சிகளெல்லாம் அசுரபலம் பெற்றிருந்தவர்கள் அப்போதெல்லாம் இதை செய்யாமல் 2023 மகளிர் ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரும்போதும் தேவையானவற்றை ஏற்படுத்தாமல் இப்போது சூட்சமமாக 5 மாநிலங்களில் தேர்தல் நடத்தும் பொழுது தான் தோல்வி அடைவோம், தம்மிடம் போதிய மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும், தன்னை போதிய பலன்கள் தெரிந்தும் சூட்சமம் செய்வதாக கொண்டு வந்த காரணத்தினால தமிழக மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை திரும்ப பெற வேண்டும், சூதுவாதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஓகே சார், ஓகே. அதை தாண்டி அவர்கள் மக்களவையிலே கொண்டு வரும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இதை நான் இந்த சூட்சமத்தை நான் தோற்கடிப்பேன் என்று சொன்னார். ஓகே சார், ஓகே ஓகே. வார்த்தை.